நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? என் இஷ்டம், நான் அப்படித்தான் வருவேன். யோ மன்னிச்சுக்கோயா, என்னால தானே உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு. காயத்துக்கு மருந்து கொண்டாந்துருக்கேன், காட்டியா? ஓ மருந்தெல்லாம் எனக்கு வேண்டாம், தயவு செய்து இங்க போயிடுமா. யோ அப்படியெல்லாம் சொல்லாதையா. எனக்காக எவ்வளவு சிரமப்பட்டு அந்த ரவுடிக கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின. அதுக்காக இந்த சின்ன உதவி கூட நான் செய்யக்கூடாதா? பிடிக்கலன்னு சொல்லிடு, போயிடுறேன். அதுக்காக சொல்ல பின்ன எதுக்காக? ரொம்ப வலிக்குதாயா? ஊருக்கு வெளியில இருக்க இந்த பாழடைஞ்ச கட்டடத்துக்கு என்ன வர சொல்லிட்டு என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. தங்கம், உண்மையிலே என் மேல உனக்கு பிரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். பிரியம் இல்லைன்னா இவ்வளவு தூரம் நான் வந்திருப்பேனா? சரி சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. பெரியவர் தேடுவாரு, வரேன். கொஞ்சம் இருங்க. பெரியவர் தான் முக்கியம்னா நீங்க போகலாம். நான் தான் முக்கியம்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருந்தது ஆகணும். தங்கம், உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? பெரியவரை பார்த்து இந்த ஊர் ஜனக்கு தான் பயப்படுறாங்க. நீங்களும் எதுக்காக பயப்படுறீங்க? அதுக்கு எவ்வளவோ காரணங்க இருக்கு. என்னங்கறத நானும் தெரிஞ்சுக்கலாமா? நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் இந்த ஊர்ல தான் இருந்தாவிடும். அதுக்காகவாது இந்த ஊரை பத்தி நான் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா? பெரியவரை பத்தி நானும் இந்த ஊர்ல எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். கேட்டவங்க எல்லாம் என் வாயத்தான் மூடுறாங்களே தவிர அவங்க வாயை திறக்கவே இல்லை. பெரியவர் கூட்டுற பஞ்சாயத்து, அவர் சொல்ற தீர்ப்பு, இதுக்கெல்லாம் கட்டுப்படுற இந்த ஊர்ல ஏன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல? பெரியவரை பத்தி தெரிஞ்சிட்டா நீ இந்த மாதிரி பேச மாட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே இது ஒரு பாழடைஞ்ச கட்டடம்னு. இல்ல தங்கம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன். குட் மார்னிங் சார். நீதான் ஹெட் கான்ஸ்டபிளா? எஸ் சார். உன் பேர் என்ன? பெரியசாமி சார். உனக்கு சாமி பக்தி உண்டா? உண்டு சார். பக்தி எல்லாம் இங்க நெஞ்சில தான் இருக்கணும். எஸ் சார். எங்க இருக்க கூடாது. Yes, sir. அடி. இது என்ன சமையல் கட்டா? லாக்அப் ரூம் சார். கைதிங்க இருந்தால் இல்லாட்டி அது சாத்தி தான் இருக்கணும். எஸ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. யாரையா நீங்கெல்லாம்? நான் இந்த ஊரு பெரிய பண்ண, அது மட்டும் இல்ல பஞ்சாயத்து போர்டு தலைவர். நான் சின்ன பண்ண, கூடவே ஒரு கோழி பண்ண வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல உபதலைவர். நான் தான் புலி பண்ணேன். இதுவரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா புதுசா வந்திருக்கீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு போலான்னு நாங்கல்ல. ரொம்ப மாலை கொண்டா, கழுத்து கொண்டாங்க. மரியாதையை ஏத்துக்குங்க. நீங்க ரொம்ப கோவமா இருக்காரு போட்டு. அல்ல அப்படி புடிங்கிட்டா போச்சு. அவர் பண்ணாச்சு. இந்த மாலை போடுறது காக்கா பிடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த பெஞ்சில போய் ஒழுக்கமா உட்கார்றீங்களா? உட்காருமன். பெரியசாமி கேட்ச் இட். ஆமா, இந்த ஊர்ல எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க? நான் சொல்லுறேன், இந்த பாத்தி குடிகார பாத்தி இதுக்காக அலையுது. இந்த ஊர்ல அந்த மாதிரி வேலையே இல்லீங்க. நல்ல சாராயமே விக்கிறது இல்ல, கள்ளச்சாராயம் எப்படிங்க விற்பாங்க? இதே மீறி எவனாவது காய்ச்சிருவானோன்னு பயந்துதான் எங்க ஊர்ல பேட்டரி செல்லே விக்கிறது இல்ல. பேரிச்சம்பழம் வியாபாரமே கிடையாது. வாழைத்தோட்டத்தையே அழிக்க சொல்லிட்டங்க. நிறுத்துங்கயா. நீ என்ன பண்ற? அழிச்சிட்டு தான் சொன்னிய வாழைத்தோப்பு, அதுல நீ சாராயம் காய்ச்சற. நான் சாராயம் காய்ச்சணுமா? எஸ். என்ன சார் நீங்க? குடிக்கிற ஆளைய புடிக்கிற டிபார்ட்மெண்ட் நீங்க, நீங்களே எங்களை காய்ச்ச சொல்றீங்களே.
இந்த ஊர்லயே நீங்க 3 பேரும் தான் பெரிய மனுஷனுங்க. நான் இன்ஸ்பெக்டர். நாம 4 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்த ஊர்ல என்ன வேணாலும் செய்யலாம். ஐயங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஊர்ல எந்த விதமான தப்புமே நடக்காது. ஏன்னா உண்மையான பெரிய மனுஷன் நாங்க கிடையாது. உண்மையிலேயே நீங்க 3 பேரும் பெரிய மனுஷன் கிடையாதா? அப்ப இந்த ஊருக்குள்ள உண்மையிலேயே பெரிய மனுஷன் யார்? ராசப்ப. ராசப்பனா? இன்னைக்கு ஐயன் கவுண்டர் வயல்ல நடவு ஆரம்பம்ங்க. அதனால கவுண்டரமா தான் முதல் நடவு நடவுன்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். சரி வரோம். அப்படி மாலை போட்டு நல்லது. இம்புட்டு சனம் வந்திருக்கு. அந்த புது லோலாக் போட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ, ரோசனே இல்லாம போயிடுச்சுங்க. வெடுக்குன்னு போய் மாட்டிட்டு வந்துட்டுங்களா? மறுவாத கேட்டு போடு. அடுத்த அறுவடைக்கு போட்டுக்கலாம். ஐயா, அதுக்குள்ள பேசனே மாறி போயிடுங்க. பேஷன். ஆமா, பேஷன் மாறி போயிடும். நீங்களும் வந்து நடுங்க. வர நீங்களும் அந்த பாத்திய பாத்துங்க, நாங்க இந்த பாத்திய பாத்துக்கிறோம். ஏனமணி குடிஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப நாளாச்சு இல்ல? அட வாங்கண்ணா. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. பஞ்சாயத்துனாலே குழப்பமா தான் இருக்கும். நீ சொல்லியா? நான் ஒண்ணும் குழப்பலைங்க. என் பொண்டாட்டி கரும்பு காட்டுக்குள்ள இன்னொருத்தன் கூட படுத்திருந்தத நானே என் கண்ணால பாத்தங்க. மத்தவெல்லாம் மூக்காலையா பாப்பான், இவர் மட்டும் கண்ணால பாத்தாராம். சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா. சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவளோட இனிமே குடும்ப நடத்த நான் தயாரா இல்ல. பாருங்க பண்ண, தயவு செஞ்சு வெட்டி விட்டுருங்க. உடனே முடிவெடுத்துற முடியுமா? நீ என்னமா சொல்ற? இல்லைங்க, நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. அவர் வேணும்னே என் மேல பழிய போடுறாரு. பஞ்சாயத்துல இதை நம்பாதீங்க. இவங்க 2 பேரும் சொல்றத கேட்கும் போது யாரு பக்கம் தீர்ப்பு சொல்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கியா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, இந்த பக்கம் வந்துருங்க. அந்த பதவியில நான் உட்காந்துக்கிட்டு நான் தீர்ப்பு சொல்லிடுறேன். நீ வேற ஏன் குழப்புற? இது கூட நியாயமா இருக்கே. நான் சொல்றேன், அதை ஏன் ஆட்டலைன்னா வராதுங்க. ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணலாம், பொம்பளைங்க கெட்டு போனா கெட்டு போனதுதான். யாரு கெட்டு போனவ? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஏங்க, கவுண்டரம்மா அருவாளும் கையுமா வந்திருக்கு. ஏதோ விவகாரம் நடக்க போகுது. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, வரட்டுங்களா? சரியா, என்னதான் நடக்குன்னு பாக்கலாம். என்னடா இது? தைல அருவாளோட கவுண்டச்சு பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களாக்கு? இந்த ராசாத்தி பஞ்சாயத்துக்கு இந்த அருவாள் ரொம்ப முக்கியம் தானே கொண்டு வந்திருக்கேன். ஏனுங்க நான் சொல்றது கரெக்ட். ராசாத்தி புருஷன் சொல்றது கரெக்டுங்கிற என்னங்கிற நீ? ஓன்ற பொண்டாடி கேட் போயிட்டாங்கிற அப்படிதானே? ஆமாங்க. கேட்டு போன ஒருத்தி இந்த ஊருக்குள்ள உசுரோட இருக்கக்கூடாது. இருந்தா இந்த ஊர் பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே அவமானம். அதனால நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டிய வெட்டுற. பஞ்சா கிஞ்சாதுன்னு பாக்க வேண்டாம், நீ வெட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இது என்ன பஞ்சாயத்தா கசாப்பு கடையா? அதானே ஒண்ணுமே புரியல. வாங்கு வாங்குற பொண்டாட்டி வெட்டுற வெட்டுற. என்ன ரோசனை? ஏன் ரோசனை பண்ண மாட்டேன்னு? அட நெசம் போலவே ராசாத்தி கரும்பு காட்டுக்குள்ள இன்னொருத்த கூட இருக்கிறத நீ பாத்துட்ட. என்ன பண்ணிருக்கோனோ நீ? அப்பவே அவளை வெட்டி அந்த தலையை எடுத்துட்டு இந்த பஞ்சாயத்துல வந்து நின்னுனா எல்லாரும் நம்பிருப்பாங்க. அட நான் கூட நம்பிருப்பேன் ராசாத்தி கெட் போயிட்டான்னு. அதை உட்பாட்டு இன்னொருத்தைய வச்சுக்கிறதுக்காக இருக்கிறவளை வெட்டி விட பாக்குறிய நீ? நேற்றுக்கே நீ இப்படி ஒரு பஞ்சாயத்து கூட்டு வேணும் போனாலும் தெரிஞ்சு போச்சு. என்ன வேணா தெரியுமா? கிணத்துல விழுந்து போச்சுன்னு உசுரோட பார்த்தா. நல்ல வேலை நான் பார்த்தா அவளை சமாதானப்பட்டு இப்ப இந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு என்னங்க நான் சொல்றது? ஆம்பளையான்னு கேக்குறாங்கடா. பொண்டாட்டி மேல தெரியாம பழி சொல்லி போட்டு மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சு போடுறதா? நான் என்ன எல்லாருக்கும் ஒண்ணுதான். ராசாத்தி இங்க வா.
போன்ற புருஷன் உன் மேல அநியாயமா பழைய போட்டு பஞ்சாயத்தை கூட்டினான்னு இல்ல இந்த மாதிரி வேக்கம் கட்ட புருஷனோட வாழ்றதை விட வெள்ள பொடிய கட்டிட்டு இந்த ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கலாம். இந்தா நீ வெட்டு வெட்டு. இங்க வெட்டுனாங்க அப்புறம் அங்க வெட்டுங்கிறாங்க. சீக்கிரம் பஞ்சாயத்து முடிங்க, இல்லைன்னா நம்மள வெட்டிடுவாங்க போல இருக்கு. சும்மாரியா, நீ வேற சூடேத்திட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம்ல, சூடாத்தான் இருக்கும். அப்புறம் எப்ப அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவரை விட்டுடுங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். பாத்தீங்கல்ல, இதாயா நம்ம ஊர் மண்ணுங்கிறது. ஆம்பளைங்களுக்கு மான ரோசங்கிறது மூக்குல படியுது பாரு, வேர்வை மாதிரி தொடச்சு போயிடுவீங்க. பொம்பளைங்களுக்கு அப்படி இல்ல, மான ரோசங்கிறது உடம்புல ஓட ரத்தமாக்கும். ராசாத்தி நல்லவன நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. பரவாயில்ல பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. என்னங்க நான் சொல்றது கரெக்ட். வாங்க போலாம். இருங்க நானும் வர்றேன். சரியா, இந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் நானா இல்ல அவள? அதானே கண்ணகி சிலம்போட வந்த மாதிரி கவுண்டச்சி அம்மா அருவாளோட வந்து தீர்ப்பு வழங்கிட்டு போறா. நல்ல வேலை, கண்ணகி ஊரை எரிச்ச மாதிரி இவன் நம்மளை எரிக்காம விட்டாளே. அப்படி எரிச்சிருந்தா நம்ம எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. எல்லாத்துலயும் உனக்கு நக்கல் தாயா. போற போக்க பார்த்தா அவளே தலைவி ஆயிடுவோம் போல் இருக்கு. தலைவியாக விடவே கூடாது. அத்தனை பேரையும் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்ச்சி ஆக்கிடுவோம். உள்ள பூச்சிய மடியில கட்டின மாதிரி எந்திரிய. அப்பா, இப்ப நமக்கு பதவி கிடைச்சாச்சு. வாங்கங்க.